திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு விழா நிறைவு பெற்ற நிலையில் மண்டலாபிஷேகம் வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடந்த நிலையில் வரும் 11ஆம் தேதியுடன் மண்டல பூஜை விழா நிறைவு பெறவுள்ளது. வரும் 11ஆம் தேதி காலை 5 மணிக்கு கோயிலில் நடை திறக்கப்பட்டு 5:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் மண்டல அபிஷேக பூர்த்தி பூஜையும் நடைபெறவுள்ளது. தொடர்ந்து மாலை 4 மணிக்கு சாயற்றச்சதையும், மாலை 5 மணிக்கு குமரவிடங்க பெருமாள் மற்றும் அம்பாள் மயில் வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. கிங்டம் திரைப்படத்தை திரையிட எதிர்ப்பு தெரிவித்து சென்னை மயிலாப்பூரில் உள்ள திரையரங்கில் நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நாம் தமிழர் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. கிங்டம் திரைப்படத்தை தடை செய்யவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும் என நாம் தமிழர் கட்சியினர் எச்சரித்தனர். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள ஷிஜிங் ஷான் கேளிக்கை பூங்காவில் விளக்கு திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் களை கட்டியுள்ளன. வரும் வெள்ளிக்கிழமை விளக்கு திருவிழா அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது. இந்நிலையில் பூங்காவிற்கு வருகை தரும் குழந்தைகள் மற்றும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்க்க கேளிக்கை பூங்காவை ஒண்டர்லேண்டாக மாற்றும் வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. கலை நிகழ்ச்சிகளுக்கான ஒத்திகை நிகழ்வு அரங்கேறியது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.